Praise the Lord. Hallelujah. You're most welcome to the covenant of the day. உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். Amen. And today is 19th January 2026 is Monday. ஒரு புதிய வாரத்தினுடைய ஆரம்பம். கர்த்தர் நல்லவர். அவர் போதுமானவராய் இருப்பாரு. ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்க எல்லா சூழ்நிலையிலும். ஆண்டவருடைய வேத வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. அருமையான ஆண்டவர் உவமையின் மூலம் ஜனங்களுக்கு சத்தியத்தை விளக்குகிறார். He teach through the parables. அருமையான உலகத்திலே உவமைகளை சொல்லி ஜனங்களுக்கு கடவுளுடைய காரியங்களை ராஜ்யத்தை குறித்து விளக்கி பேசினவர் ஆண்டவர் இயேசு. அவர் தான் மாடல். அதை வைத்துதான் இன்றைக்கு உலகமே பேசுகிறவர்கள் எல்லாம் அதைத்தான் பின்பற்றுகிறார்கள். ஒரு எளியவர்கள், ஏழைகள், படிப்பறிவா, இலற்றல் யாராயிருந்தாலும் ஆண்டவர் சொல்ற கருத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு சிம்பிளா பெரிய சத்தியங்களை விளக்குகிற ஒரு ஆண்டவர். கடவுளுடைய அன்பை, கடவுளை எப்படி இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது, கடவுள் என்ன செய்தார் என்பதற்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு பெரிய தோட்டக்காரன், ஒரு பெரிய எஜமான் ஒரு தோட்டத்தை செய்து அதை நல்லா அழகுபடுத்தி அவரு ஒரு வேலைக்காரங்களுக்கு கொடுத்து இதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. அதுதான் நம்ம படிச்சோம். அந்த கனி காலத்துல அவர் வேலைக்காரர்களை அனுப்புகிறாரு. அவனுங்களும் அடிச்சு அவர்களை காயப்படுத்தி விரட்டி அனுப்புகிறதை பார்த்தோம். தொடர்ந்து என்ன நடக்குது அந்த கதையில பார்ப்போமா? மார்க் சாப்டர் 12 verse 6. மார்க் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். Therefore still having one son, his beloved, he also sent him to them last, saying, they will respect my son. Hallelujah. அவர்கள் எல்லாவரையும் அடித்து விரட்டி காயப்படுத்தி அனுப்புகிறாரு. கடைசியா ஒரு காரியத்தை செய்கிறார். 6வது வசனம். அவனுக்கு ஒரு பிரியமான ஒரு குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியில் அவரிடத்தில் அனுப்பினார். அருமையானவர், இந்த கதை என்ன சொல்ல வருகிறார்? அந்த மகனை அனுப்புறாங்க. மகன்னா அவன் எஜமானுடைய பையன், சொத்துக்கு வாரிசு உள்ளவன். ஆகவே அவருக்கு பயந்து அவர் கீழ்ப்படின்னு நினைப்பார்கள் என்று சொல்லி அனுப்பினாரு. அவங்க என்ன செய்யறாங்களாம்? 7வது வசனம் பாருங்க, verse 7. அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். Hallelujah. But those wanderers said among themselves, this is higher come, let us kill him, and inheritance will be ours. Hallelujah. அருமையானவர்களே, அவரை கொலை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அப்ப இதன் மூலம் எதை விளக்குகிறார்? அருமையானது, அந்த தோட்டக்காரன் யாரு? கடவுள் பிதா. அவர் இந்த உலகத்தை படைத்து மனிதனிடத்திலே கொடுக்கிறார். இதை பார்த்துக்கோ, உங்ககிட்ட இருந்த கனிகளை எதிர்பார்க்கிறேன், ஆசீர்வாதமான ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை எதிர்பார்க்கிறேன். சீஷர்களை அனுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், நியாயாதிபதிகளை அனுப்பி எச்சரிக்கை பண்ணுகிறார். கனி கொடுங்க, ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யுங்க, அப்படியெல்லாம் சொல்லி அவர் அனுப்புகிறார். ஸ்டாண்டிங் ப்ராஃபெட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ், ஆனா என்ன செய்கிறார்கள்? அவர்களை அடித்து, அவர்களை விரட்டி, அவருடைய வார்த்தையை கேட்காமல் போய் விடுகிறார்கள், தள்ளி விடுகிறார்கள். கடைசியிலே அவருடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை அனுப்பினார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்வார்கள் என்று. ஆனால் அவர்கள் அவரை கொலை செய்வதாக பார்க்கிறோம். அது உண்மையாக நடந்தது. அவரை கொலை செய்தார்கள். அருமையானவே, அவர் என்ன சொல்றாரு? இந்த ராஜ்யத்தின், கடவுளுடைய ராஜ்யத்தை யூதர்களுக்கு கொடுத்ததாக சொல்லுகிறார். பாருங்க, 9வது வசனம் பாத்தீங்கன்னா, இந்த இப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் அந்த தோட்டக்காரனை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? அல்லேலூயா. மற்றவர்கள்னா கடவுள் ராஜ்யத்திற்காக தேர்ந்தெடுத்த யூதர்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை, ஆண்டவர் சொன்னதை கேட்கவில்லை, கனி கொடுக்கிற ஜனமாக வாழவில்லை. They are not fruitful people and obedient, listening and submit to the Lord. No, they are not honoring. Finally what the Lord did, he sent his only son. அவரையும் கொலை பண்ணாங்க. என்ன செஞ்சார்? இப்ப அந்த ராஜ்யத்தை எடுத்து உலகம் முழுவதும் அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். எல்லாரும் கொடுத்துட்டாரு. அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறது.
ஆகவே அருமையான சகோதரனே சகோதரி, இன்று கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவருடைய ராஜ்யம் உன் மூலம் பரவ வேண்டும். கனி கொடுக்கிற மனிதர்களாக பிள்ளைகளாக வாழ வேண்டும். We need to live a fruitful life, dear brothers and sisters. It's a challenging life, Yeah, we are living in the last day. But at the same time, the Lord expecting from us a good fruit. How we can give a bag of fruit? Unless you believe and trust, ஆண்டவரை நம்பி விசுவாசித்து உன்னை அர்ப்பணம் செய்யும் பொழுது நீ ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்க நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர், கிருபை நிறைந்தவர், வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உங்களுடைய உவமைகள் இருக்கிற உண்மைகளை to help them to understand your parables, Lord. நீ என்ன சொல்லுகிறீர் என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து உமக்கு மகிமையாய் வாழ கிருபை செய்யுங்க. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். எப்படி சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்படையும். Take care. God bless.